அடுத்த சாய்வு சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகை ஸ்ரீலேகா ராஜேந்திரன். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமா உலகிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர் தான் ஸ்ரீலேகா ராஜேந்திரன். இன்றைக்கு சின்னத்திரையிலே குணச்சித்திர பாத்திரங்களில் மிகச் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலேகா ராஜேந்திரன் ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி, செந்தில், சுள்ளிராஜன், எஸ் சந்திரன் போன்ற பல நகைச்சுவை நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தவர். வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு வந்திருக்கேன். நீங்க என்னடா என்னென்னமோ சொல்றீங்களே. என்ன சொல்றீங்க? உங்க மக மணிய நான் காதலிக்கிறேன். உன்னை காதலிக்கிறானா? பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் ஒரு நடிகையாகவும் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீலேகா ராஜேந்திரன். நீங்க குழந்தை நட்சத்திரமா நடித்த முதல் படம் இது மீண்டும் வாழ்வேன், டிஎன் பாலு சார் படம். அப்போ அது குழந்தை நட்சத்திரமாக தெலுங்கில் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் சார். அஞ்சலி தேவி அம்மாவுக்கு டாட்டராக நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இவங்க பண்டரிபாய் அம்மாவுடைய சிஸ்டர். சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தபோது நீங்களும் ஸ்ரீதேவி நல்ல ஃப்ரெண்ட்ஸா? விளையாடிப்போம். இந்த மீனாலாம் கூட அப்படி தானே, அன்புல ரஜினிகாந்த் பண்ணும்போது அவள் சின்ன குழந்தை. ஆனால் இப்போவும் எங்கே பார்த்தாலும் வந்து அதே ஞாபகம், அதே ஒரு அஃபெக்ஷன். பேபி ஆர்டிஸ்ட் இல்லாமல் பெரியவளை ஆனதுக்கப்புறம் நடித்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங் மைசூர் பேலஸில் தான் சார். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் எனக்கு. இந்த படங்கள் நடிக்கும்போது கமல் ரஜினியோட பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? கமல் சார் தான் சார். கமல் சார், ரஜினி சார். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் மத்தியானம் பிரேக் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வரப்பு மேலே உட்காந்துப்போங்க. சினிமாவுக்குள்ளே வந்த உடனே கதாநாயகா நடிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆமாம் சார். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்து அது அப்புறம் தனிச்சுக்கிட்டீங்களா? விக்ரம் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருந்தார். ஷூட்டும் வந்து வாகினி ஸ்டுடியோவில் வந்து எனக்கும் ஹீரோவுக்கு சாங்கெல்லாம் கூட எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ப்ராப்ளம்ஸு. அதுக்கப்புறம் அந்த படம் பாதியிலே நின்று போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்தது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உங்களுக்கு தந்தது? அதாவது வேலைக்காரி கேரக்டரு, ஃப்ரெண்டு கேரக்டரு, சிஸ்டர் கேரக்டரு, டாட்டர் கேரக்டரு, எது கிடைச்சது அதுவே நிறைவாக இருந்தது. என்னன்னா எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இது போல் புதுமுகங்களுக்கு வந்து பல பிரச்சனை நடந்ததாக சொன்னாங்க, குறிப்பாக பாலியல் பிரச்சனை. ஆமாம் சார். அப்போ வந்து என்னை ஷூட்டிங்க்கு தனியாகவே எங்கேயுமே விட மாட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் வருவாங்க. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபினான்ஸில் இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு... நீங்கள் அந்த காலத்தில் நடித்த கதாபாத்திரங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்போ உயிர் உள்ளவரை உஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு வேலைக்காரி ரோல் தான். சரிதா மேடமும் நானும் பேசுகிற மாதிரி தான் ரோல். சார்கிட்ட நடித்ததில் எனக்கு வந்து பிடிச்ச படம் அது உயிருள்ளவரை உஷா. சரி, உங்க தான் என்னாச்சு? அப்ப ஏமா கேக்குற? அந்த கடன் கணக்குறானே அதான் என் புருஷன் குடிச்சிட்டு சண்டை போட்டு ஊட்ட விட்டு ஓடி போய் 1 மாசம் ஆகுது. ரோட்ல தலை காட்ட முடியல. சுள்ளிராஜனோட நடிச்சதெல்லாம் மறக்க முடியாது. சிறுசிரி மாமா. சிறுசிரி மாமாவில் வந்து நானும் அவரும் லவ் பண்ணுற சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் வந்து ஹீரோ விஜயகுமார் சார். பட் அவர் கூட நடிக்கிறதே வந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு விஷயம் தான் சார் அது. அந்த காலத்தில் முடிசூடா மன்னர்களாக இருந்தவங்க எம்ஜிஆரும் சிவாஜி. எம்ஜிஆர் சாரையும் சிவாஜி சாரையும் பார்த்து பேசணுன்ற ஒரு ஆசை இருந்தது. பட் எனக்கு வந்து எம்ஜிஆர் சாரை பார்க்குற வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சிவாஜி அப்பா கூட நான் நடித்தேன். செந்தில் கவுண்டமணி 2 பேரோட நடித்ததில் இன்னி வரைக்கும் உங்கள் நினைவில் நிற்கின்ற படம்னா எது?
பகல் நிலவு சார். பகல் நிலவு வந்து கவுண்டமணி சார் மட்டும், அதில் ஐசரி வேலன் சார். அது வந்து மணிரத்னம் சாருடைய ஃபஸ்ட் மூவி அது. ஆனால் டைரக்ஷன் மேக்ஸிமம் வந்து மணி சார் வருவாங்க. கவுண்டமணி சார் வந்து அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார். அவ்வளோவா வந்து படத்தில் காமெடி பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து காமெடி நேரில் பண்ண மாட்டார் சார். செந்தில் நல்லா செந்தில் அண்ணன் ஜெம் ஆஃப் அ பர்சன், தங்கமான குணம் சார். எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் டெல்லி கணேஷ். அது ரொம்ப அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக நல்லபடியாக பார்த்து நல்லா நடந்துப்பார் சார். எனக்கு அந்த நாடக அனுபவத்தில் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது சார். விஜயகாந்த் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொன்னீங்க. எந்த காலகட்டத்தில் எப்படி விஜயகாந்தோட அப்படி ஒரு நெருக்கம் வந்து? அகல் விளக்கு படம் சார். அகல் விளக்கு படம் பண்ணும்போது அப்போ வந்து ஷோபா ஹீரோயின் பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து சாங் ஷூட்டிங்கு, இந்த ஏதோ நினைவுகள் அந்த சாங் ஷூட்டிங்கு. விஜயமாவுக்கு வந்து ஃபைட்டில் பின்னி எடுத்துடுவார். சாங்கெல்லாம் சுத்தமாக ஆக்டிங் கூட அப்போ வந்து அவருக்கு. ஆமாம், ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்க அத்தனை மெம்பர்ஸும் விஜயமாவும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய் தான் கிருஷ்ணா தியேட்டரில் சட்டம் ஒரு இருட்டரை படம் பார்த்தோம். எந்த காலகட்டத்தில் படங்களுக்கு பின்னணி குரல் கொடுக்காரு? அதுவும் அகல் விளக்கு தான் சார். அப்போ நான் என்னுடைய கேரக்டர் டப்பிங் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது அந்த இன்ஜினியர் கோபாலகிருஷ்ணன் சார் அவர் வந்து, அம்மா வந்து நீ டப்பிங் பேசுவியாம்மா அப்படின்னு கேட்டார். நீங்கள் டப்பிங் பேசுறது எது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பேச? விஜயசாந்திக்கு பேசுறது தான் சார் ரொம்ப ஸ்ட்ரெயின் சார். ஏன்னா அவங்க எல்லா படம் விஜயசாந்திக்கும் மாலாஸ்ரீக்கும் கன்னடா ஆர்டிஸ்ட் அவங்க மாலாஸ்ரீ. விஜயசாந்தியோட பல படங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க. விஜயசாந்தியை சந்திச்சிருக்கீங்களா? விஜயசாந்தி மேம் வந்து மேனேஜர்ஸுக்கிட்ட சொல்லி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ சொல்லலாம், అమ్మా నేను విజయశాంతి గారు ఫోన్ చేశారమ్మా, నువ్వు చాలా బాగా మాట్లాడావు అనేసి. கங்கா யமுனா சரஸ்வதி தான் நடித்த முதல் சீரியலா? ஆமாம் சார், சீரியல் அபாவானந்த் சாரோடைய கம்பெனியில் தான் நடித்தேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் அங்கே தான் நான் வந்து நைட் அண்ட் டே நடக்கும் சார். பெரிய பேர் வாங்கி கொடுத்த சீரியல் இது மேகலான்னு ஒரு சீரியல் சார். அதில் வந்து நானும் வினு சக்கரவர்த்தி சாரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடித்தோம். இந்த மாதிரி இந்த கெட்டப்புக்கு தான் கோவா படத்தில் வந்து வெங்கட் பிரபு படம் கோவா படத்தில் நான் பண்ணியிருப்பேன். அதில் ஆக்சுவலாக பேசிட்டு போனது வந்து சந்திரசேகர் சாருக்கு ஜோடின்னு தான். அங்கே போனோன்னே அப்போ ரஞ்சித் வந்து இப்போ வெங்கட் பிரபுக்கு வந்து ஏடியாக இருந்தார். எந்த கட்டத்தில் உங்களுடைய கணவரான ராஜேந்திரனை சந்திச்சிங்க? அப்போ நடிக்கும்போது இவர் வந்து பார்த்துட்டு எல்லாம் போவார், அவ்வளோதான். அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார் சார். அதுவும் பர்டிகுலராக லேடி ஆர்டிஸ்ட்கிட்ட பேசவே மாட்டார். நான் இவரை கவனித்ததெல்லாம் கூட கிடையாதுங்க. இப்போ உங்களுடைய கணவர் உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவு உறுதுணையாக? ஐயோ சத்தியமாக சார், அவர் தான் சார் உறுதுணையே. அவர் சொன்னாரா, என்ன ராஜேந்திரா, எல்லாரும் வந்து ஸ்ரீலேகா சொல்லிட்டு ராஜேந்திரன் சொன்னால் தான் எல்லாரும் வந்து தெரியுது, உன்னை ராஜேந்திரன் சொன்னால் யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு இவர் சொல்லியிருக்காராம், அது எனக்கு பெருமை தானே சார், அதில் என்ன இருக்குது, என் ஒய்ஃப் தானே அவ,